பிரசங்கியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை படிப்போம். பிரசங்கியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 5வது வசனம். கற்பனையை கைக்கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான். ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வசனத்தை கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. He who keeps commandments. அல்லேலூயா. சரியாக இந்த இரவேளையில் நாம் தியானிக்க போகிற வசனம், அவருடைய கட்டளை கற்பனையை கை கொள்ளுகிறவன் ஒரு காலத்து என்ன வராது? தீங்கை அறியான். அல்லேலூயா. கற்பனையை கை கொள்ளுகிறவனுக்கு ஒரு சேதமும் வராது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை அல்லேலூயா. கர்த்தருக்கு வார்த்தைக்காக திரும்ப வேண்டும். இப்போது யாரும் பைபிள் படிச்சுட்டு இருக்க வேண்டாம். பிரசங்கியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 5வது வசனத்தை படிச்சுட்டோம். இப்போ படிச்சுட்டு இருக்க வேண்டாம். ஆனால் ஒரு வசனத்தை வாசித்தால் அடுத்துக்கு முன்னும் பின்னும் உள்ள வசனத்தை வாசிக்க வேண்டிய ஒரு டெண்டன்சி நமக்கு இருக்கும். ஆனால் அதனுடைய பிசாசின் தந்திரமாக இருக்கிறது. அதனால் கவனிக்கணும். கர்த்தருடைய ஆலோசனை கேட்பதற்காக நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் தாமே எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. கற்பனையை கை கொள்ளுகிறவனுக்கு ஒரு தீங்கும் வராது. அல்லேலூயா. தீங்கு அனுபவிக்க வேண்டிய தேவை இல்லை என்று அங்கே சொல்லப்பட்டுள்ளது. ஒரு சேதமும் வராது, ஒரு பொல்லாப்பும் வராது. கற்பனையை கட்டளையை கீழ்ப்படிந்தால், அதை கை கொண்டால் ஒரு சேதமும் வராது. அல்லேலூயா. தேவனுடைய வசனத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு முக்கியமான வார்த்தையை நாம் எடுத்துட்டோம். அல்லேலூயா. அதே புஸ்தகம் 12வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம் படிக்கும் போது, ஞானிகளில் ஞானியாகிய சாலமோன் சொல்லுகிறார், காரியத்தின் கடை தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. அல்லேலூயா. எல்லா மனுஷன் மேலும் விழுந்திருக்கிற ஒரு கடமையானது காரியத்தின் கடை தொகையாக சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டுள்ள கற்பனை கமாண்ட்மெண்ட் என்று சொல்லுகிறது நாம் கீழ்ப்படிய வேண்டிய கமாண்ட்மெண்ட். இது ராஜரீகமான ராயல் கமாண்ட்மெண்ட். அல்லேலூயா. இது ராஜரீகமான கமாண்ட்மெண்ட். இது அவருடைய கட்டளை, ஹிஸ் கமாண்ட்மெண்ட். அல்லேலூயா. கர்த்தருடைய கட்டளை, தேவனுடைய கட்டளை, ராஜரீக பிரமாணம். இது கீழ்ப்படிந்துதான் ஆகணும். எல்லா மனிதர் மேலும் விழுந்திருக்கிற ஒரு கடமையை, தேவனுடைய கட்டளையை கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. இப்போ பார்த்தோம்னா ஒரு நாளில் நாம் கேட்டோம், கர்த்தருடைய கட்டளை கீழ்ப்படிந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு வந்தோம், விசுவாச வாழ்க்கையை ஆரம்பித்தோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் அந்த ஒழுக்கத்தில், அந்த வாழ்க்கையினுடைய போக்கிலே எதெல்லாமோ தகராறுகள் வந்திருக்கிறது. அது எங்கெல்லாம் வந்திருக்கிறதோ அதை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு நாம் சரியானதை கற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்டு கர்த்தரிடத்தில் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்கிறதை தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. வீட்டுக்குள்ளே, சபைக்குள்ளே, ஊழியத்திற்குள்ளே, தேசத்திற்குள்ளே நுழைந்திருக்கிற மரணம், கடன், அல்லேலூயா, அடிமைத்தனம் எல்லாம் தொலைந்து கர்த்தருடைய கிருபை நம் மத்தியிலே வெளிப்பட்டு சபைகள் எல்லாம் புதுப்பிக்கப்பட்டு ஆவிக்குரிய ஊழியங்கள் எல்லாம் புதுப்பிக்கப்பட்டு ஒரு உயிர் மீட்சி அடையக்கூடிய நிலைமையில இந்த கூட்டங்கள் நமக்கு அல்ல பிரயோஜனமாக மாற வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே அதை ஆரம்பிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு நபருடைய
தனிப்பட்ட வாழ்க்கையில் தான் மாற்றங்கள் வர வேண்டும். அல்லேலூயா. அந்த மாற்றம் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வரும். அது நம்முடைய தேசம் பார்க்க போகிறது. அல்லேலூயா. அழுகிற, ஜெபிக்கிற, தேவனிடத்தில் மன்றாடுகிற, அல்லது மண்டியிடுகிற ஒரு கூட்டம் மக்கள் எழுப்பப்பட்டார். ஆனால் தேசத்தின் மத்தியிலே உண்மையாகவே மெய்யாகவே எழுப்புதல் நடக்கும். அந்த எழுப்புதல் ஏதாவது ஒரு சபையிலேயோ ஏதாவது ஒரு இடத்துல அல்ல, நம்முடைய உள்ளத்துல இருந்து ஆரம்பமாகும். அல்லேலூயா. இந்த நாட்கள் அதற்காக கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. பிரைஸ் தி லார்ட். கவனிங்களே, சபை சரியாக திரும்பி வந்து எதற்காக தேசத்தின் மத்தியிலே தேவன் எங்களை கூட்டி அமைத்திருக்கிறாரோ அதை நோக்கத்தை லட்சியத்தை அடையும் போது எழுப்புதல் தேசத்தில் வரும். அதுக்கு ஆணித்தரமானது யாருன்னு கேட்டால் நாம் ஒவ்வொருவரும் தான். அல்லேலூயா. ஒவ்வொரு விசுவாசிகள் தேவனை கர்த்தரை இரட்சகர் கர்த்தருமாக ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கென்று வாழும்படி அர்ப்பணிக்கப்பட்ட, கர்த்தருக்கென்று வாழும்படி ஒப்பு கொடுத்த தேவனுடைய பிள்ளைகளே ஒரு மாற்றம் வர வேண்டும். அல்லேலூயா. இப்ப மாற்றம் எல்லாம் பாரு எங்கன்னு கேட்டா கிரவுண்டுக்குள்ள, கிரவுண்டுக்கு வெளியில போனா என்னன்னு கேட்டா ஆன்னு சொல்லிடுவாங்க. அல்லேலூயா. அந்த நிலைமை இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இங்கே வசனம் கேட்டு ஒப்பு கொடுத்து வருத்துகிற மாற்றங்கள் வாழ்க்கையின் முடிவு பரியந்தம் வசனத்தின் அடிப்படையில் மாற்றமாக தான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நமக்குள்ளே மாற்றம் கொண்டு வருகிற ஒரு பெரிய தேவனுடைய தீர்க்க தரிசன புஸ்தகமே கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு சுமந்து கையில வைத்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கையில மட்டுமல்ல, அது உள்ளத்திலே இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இங்கே ஸ்தோத்திரம். நம்முடைய கன்வென்ஷன் கூட்டங்கள் மற்ற பொதுவான கூட்டங்கள் எல்லாம் வந்து நல்ல ஆசீர்வாதமான செய்திகளை கேட்பாங்க. செய்தி கேட்ட பிறகு திரும்பி போகும்போது யாராவது கேட்டால் என்ன செய்தின்னு கேட்டால் நல்லா கைதட்டி கொண்டே இருந்தாங்க. என்னன்னு கேட்டால் தெரியாது. பிரைஸ் தி லார்ட். அந்த நிலைமை வரக்கூடாது. அல்லேலூயா. ஒரு தேசத்தில் ஒரு தம்பி, ஒரு வாலிபன் இருந்தானாம். வாலிபன் அல்ல, கொஞ்சம் வயசான ஆள். அந்த ஒரே ஒரு ஃபெயில்யூர் என்னன்னு கேட்டால், யாரை பார்த்தாலும் அதை ஆணு பெண்ணு வித்தியாசம் இல்லை, ஏஜ் ஒன்றும் பார்க்க மாட்டாங்க. யாரை பார்த்தாலும் கேட்பாங்க எத்தனை பிள்ளைகள் இருக்குன்னு. அப்படியே கேட்டு பழகிட்டாங்க. வேற ஒன்றும் கேட்க தெரியாது. அப்போ பல நாள் இதை கவனித்த ஒரு மனிதன் அதை கரெக்ட் பண்ணி கொடுத்தார். தம்பி, அப்படி கேட்கக்கூடாது, முதல்ல திருமணம் ஆச்சான்னு கேட்கணும், அதுக்கு பிறகுதான் குழந்தைகள் எத்தனை இருக்குன்னு கேட்கணும். ஓ சரி 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 அப்படியா கேட்கணும்னு சொல்லி திருத்திட்டார். அவர் மறுபடியும் சென்று கொண்டே இருக்கும்போது ஒரு நபரை பார்த்தார். அவர்கிட்ட கேட்ட திருமணம் ஆச்சான்னு கேட்டார். அப்ப சொன்னாங்க இல்லைன்னு. அப்ப கேட்ட குழந்தைகள் எத்தனை இருக்குன்னு கேட்டார். என்ன கேட்ட அப்படித்தானே சொல்லி தந்தாங்க. திருமணம் ஆச்சான்னு முதல்ல கேட்கணும், அதுக்கு பிறகு அது திருமணம் ஆனதா இல்லைன்னு அது எனக்கு மேட்ரே கிடையாது. நான் என்ன பழகிட்டேனோ அதை கேட்டுட்டே இருப்பேன். உங்களுக்கு புரிய வந்ததுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. எதெல்லாமோ கேட்கிறோம், எதெல்லாமோ கைதட்டுகிறோம், அல்லேலூயா சொல்லுகிறோம், ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம், அப்படியே திரும்பி போகிறோம். என்னன்னு கேட்டா அல்லேலூயா. இருக்கக்கூடாது இல்ல, சரியான மாற்றத்தை கொண்டு வரணும். நம்ம வாழ்க்கையில சரியான மாற்றம் இருக்கணும். என்ன பேசுகிறோம், எங்கே கரெக்ட் பண்ணிட்டோம், எங்க திருத்தணும், அந்த திருத்தலை கரெக்டாக கடைபிடித்து பேச வேண்டும். அல்லேலூயா. வாழ்க்கையில் எல்லாரும் அப்படிதான். ஒரு காரியத்தை ஒரு ஆள் கரெக்ட் பண்ணாங்கன்னா அது எதுக்கு, எப்படி, எங்கே, அதெல்லாம் நிதானித்து பார்த்து தான் பேசணும், செயல்படணும். அல்லேலூயா. இதெல்லாம் எங்களுக்கு நேரமே தெரியும்னு சொன்னா இதுதான் போக்கு. ஒரு கரெக்ஷன் இல்லாத பேசிட்டே இருப்பாங்க, வாழ்ந்து கொண்டே இருப்பாங்க. எது வரைக்கும்? நரகத்தில் போகிறது வரைக்கும். அதுக்காக இறங்கணும் இல்லை, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு செல்லும்படி.
இயேசுவுள்ள பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்டு வெளியே கொண்டு வரப்பட்டவர்களாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தேசத்தின் மத்தியிலே கர்த்தருடைய கட்டளை இணங்கி கர்த்தருடைய கற்பனையை கீழ்ப்படிந்து அப்படியே வாழ்ந்து எந்த விலை கொடுத்தும் கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இறங்கி புறப்பட்ட நாம் நம்முடைய லட்சியம் நம்முடைய நோக்கத்தை விட்டுவிடக் கூடாது. அல்லேலூயா. ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஆராதனை செய்து ஊழியம் செய்து கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வருவதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய நோக்கத்தை இழந்திடக்கூடாது, நம்முடைய லட்சியத்தை இழந்திடக்கூடாது. கர்த்தர் சீக்கிரமாக வரப்போகிறார். அல்லேலூயா. அதனால உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது கர்த்தருடைய கட்டளையை அவருடைய ராஜரீகமான அந்த பிரமாணத்தை அவருடைய கற்பனையை கீழ்ப்படிந்து அதை கை கொண்டு அதன்படி வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு மனிதர்களுக்கு தெரியும், ஆனாலும் மனித கற்பனைகளை மனித கட்டளைகளை மனித ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய கட்டளைகளை அநேகர் புறக்கணிக்கிறார்கள். அல்லேலூயா. சத்தியம் சத்தியமாக சொன்னாலும் சத்தியம் சத்தியமாக புரிந்து கொண்டாலும் சத்தியத்தை சத்தியமாக தெரிந்து கொண்டாலும் அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் ஏதோ மனிதர்களுடைய வார்த்தைகளை கேட்டு அவர்களுடைய ஆலோசனையை கேட்டு அவர்களுக்கு இஷ்டம் மாதிரி வாழ்ந்து தேவனுக்கு விரோதமான செயல்களை செய்து பாவத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னு கேட்டா அவன் கர்த்தருடைய கட்டளை கீழ்ப்படுகிறதுக்கு அவங்களுக்கு மனதில்லை. அல்லேலூயா. உபதேசம் சொல்லும் போது இதெல்லாம் பைபிள் இருக்கிறதா எங்களுக்கு தெரியும், ஆனாலும் கீழ்ப்படிய மனதில்லை. கர்த்தருடைய வார்த்தை என்ன என்பது தெரியும், என்னோட தேவனுடைய ஆலோசனை தான் தேவன் ஒவ்வொரு நாளும் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நன்றாக தெரியும், ஆனால் மாற்றத்தை கொண்டு வர நமக்கு மனதில்லை. இந்த இரவு வேளையிலே அப்படிப்பட்ட கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்க கர்த்தருடைய சித்தத்திற்கு அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும்படி நம்மை ஒப்பு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதத்தின் இரவாக மாற வேண்டும் இந்த இரவு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை படிக்கும் போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4:19 சீக்கிரமா. யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். அல்லேலூயா. நல்ல கவனிங்களே. தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் மனிதர்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமானது அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலங்க எல்லாம் கன்வென்ஷன் கொடுத்து வருவாங்க, உட்கார்ந்து இருப்பாங்க, வசனம் கேட்பாங்க. எல்லாம் கேட்ட பிறகு ஒப்பு கொடுக்க வேண்டிய டைம் வரும்போது அந்த மக அல்லது மகள் கை தூக்குவாங்க, இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுவாங்க, மனம் திரும்புவாங்க என்று பார்த்த உடனே பெரிய பேக்ல தட்டுவாங்க, கை தூக்காதே கை தூக்காதே, சித்தி தட்டுவாங்க, கை தூக்காதே, ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்காதே. ஏன்னு கேட்டா நீ நரகத்துக்கு போக வேண்டியது எங்களுடைய லட்சியம். அப்படி இருக்கையில நீ இப்போ ரட்சிக்கப்பட கை தூக்கினால் எங்களுக்கு கஷ்டமா இருக்கும், அதனால கை தூக்க கூடாது. சிலங்க இங்க தீர்மானம் எடுத்து ஒப்பு கொடுத்து வீட்டுக்கு போவாங்க. வீட்டுல போன பிறகு அங்குள்ள ராட்சசர்கள் சேர்ந்து ஆலோசித்து அவங்கள ஒடுக்கிடுவாங்க. அல்லேலூயா. அப்படி ஒப்பு கொடுத்த இனி சர்ச்சுக்கும் போகக்கூடாது, ஜெபத்துக்கு போகக்கூடாது, கன்வென்ஷன் கொடுத்து போகக்கூடாது, அப்படியே ஒடுக்கிறாங்க. அல்லேலூயா. அதனால நல்ல கவனிங்க. தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது அல்லேலூயா கோயில் பக்தர்களுக்கு, கோயில் அதிகாரிகளுக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்படுகிற யூதர்கள் மத்தியிலே உள்ள பலவிதமான சக்திகள் இருந்தது. அந்த பல குரூப்புகள் இருந்தது. அந்த குரூப்புகளுக்கு செவி கொடுத்ததினால் கர்த்தருடைய வார்த்தைகளை கீழ்ப்படிய முடியாமல் இருந்த ஒரு கூட்டம் அந்த காலத்திலே உண்டு, இந்த காலத்திலே உண்டு, எந்த காலத்திலே உண்டு. அல்லேலூயா.
உண்மை தெரியுமோன்னு கேட்டா தெரியும். ரட்சிக்கப்பட வேண்டாம் என கேட்டா ரட்சிக்கப்படணும். ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டாம் என கேட்டா ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளணும். ஏன் கீழ்ப்படியல்ல? சமயம் வரலன்னு. அல்லேலூயா. சமயம் வரும்பம் வாய்ப்பு கிடைக்காது. அல்லேலூயா. அதனால கிடைக்கிற தருணங்களை பாழாக்க கூடாது. அதுக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். கவனிங்க, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கலும் மனிதர்களுக்கு, அதிகாரிகளுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நல்லதல்ல. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனம் படிக்கும் போது, சீக்கிரமா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5:29. மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது என்றார்கள். அல்லேலூயா. மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது. மறந்துடக்கூடாது. கட்டளை கற்பனை கை கொள்ளுகிறவனுக்கு ஒரு தீங்கும் வராது. அல்லேலூயா. தீங்கின் சூழ்நிலைகள் வந்தாலும் அதை எல்லாம் தேவன் நன்மைக்காக மாற்றுவார். அல்லேலூயா. இந்த இரவில் நன்றாக கவனிக்கணும். நான் உண்மையிலே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து மனித முகத்தை பாராமல் தேவனுடைய முகத்தை பார்த்து அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இருப்பேன். ஆனால் எனக்கு, என்னுடைய குடும்பத்திற்கு ஒரு தீங்கும் வர கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. சின்ன வயதிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு சித்தமானதை செய்ய நம்மை ஒப்பு கொடுப்போம். எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்னும் பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது, கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாக இருக்கிறது, தேவனுடைய சித்தமாக இருக்கிறது, தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அதற்கு கீழ்ப்படிய கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டிலேயும் புதிய ஏற்பாட்டிலேயும் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த, கர்த்தருடைய கற்பனைக்கு கை கொண்ட, கர்த்தருடைய கட்டளைகளை அப்படியே ஏற்றுக்கொண்ட அனைவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அவர்களுக்கும் எதிரிகள், பிரச்சனைகள் வந்தது. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் பரிகாரியாக இருந்தார். இந்த இரவிலும் தேவனை நாடி, தேவனை தேடி, தேவனுடைய முகத்தை நாடி கொண்டிருக்கிற அனைவருக்கும் கர்த்தருடைய கரம் அனுகூலமாக இருக்கிறது. ஒருவேளை இந்த இரவிலே வாழ்க்கையில எந்தெந்த பகுதிகளில் கஷ்டங்கள், துன்பங்கள், தொல்லைகள், பிரச்சனைகள் என்னெல்லாமோ இருந்தாலும் அதை பரிகரித்து உங்களை நடத்த நம்முடைய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கஷ்டங்கள் விலக கை கொடுத்தீரே, கை கொடுத்தீரே, கை கொடுத்தீரே. கஷ்டங்கள் விலக கை கொடுத்தீரே, கை கொடுத்தீரே, கை கொடுத்தீரே. நேசர் முகம் காண, நேசர் முகம் காண ஏங்கிடுதே ஆசை என்னுள்ளிலே, ஏங்கிடுதே ஆசை என்னுள்ளிலே. கருணை பிதாவே கல்வாரி அன்பே, உம்மை அல்லால் எனக்காருமில்லை, உம்மை அல்லால் எனக்காருமில்லை. யாத்திரை முடித்து இயேசுராஜனை, இயேசுராஜனை, இயேசுராஜனை. யாத்திரை முடித்து இயேசுராஜனை, இயேசுராஜனை, இயேசுராஜனை. மேகத்தில் சந்தித்து, மேகத்தில் சந்தித்து நித்திய காலமாய் வாழ்ந்திடுவேன், நித்திய காலமாய் வாழ்ந்திடுவேன்.
கருணை பிதாவே கல்வாரி அன்பே உம்மை அல்லால் எனக்காருமில்லை உம்மை அல்லால் எனக்காருமில்லை. அல்லேலூயா அல்லேலூயா. நமக்காக பரலோக மகிமை எல்லாம் விட்டு உலகத்திலே வந்து மனிதனாக வாழ்ந்து 33 வயதிலே சிலுவையில் நமக்காக அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி நம்மை ரட்சித்த நம்முடைய ஆத்மாவை மீட்டு கொண்ட கர்த்தருக்கு சித்தமானதை அவருக்கு இஷ்டமானதை அவருடைய கற்பனையை அனுசரித்து நடப்போமானால் கீழ்ப்படிந்து நடப்போமானால் அவருக்கு கற்பனையை கை கொண்டு அவருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்வோமானால் சேதம் ஒன்று வராது. இந்த இரவு வேளையிலே சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவின் இரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்படுவதாக. அவருடைய தழும்புகளால் நம்முடைய நோய்கள் வியாதிகள் எல்லாம் குணமாக்கப்படுவதாக. எத்தனையோ காலங்களாக தவித்துக் கொண்டிருக்கிற எந்தெந்த பிரச்சனைகள் பொல்லாப்புகள் துன்பங்கள் எல்லாம் வாழ்க்கையை விட்டு ஒழிவதாக இந்த இரவிலே கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. சீக்கிரமா கர்த்தருடைய வார்த்தையில நாம் படிக்கும் போது நாம் கீழ்ப்படிய வேண்டிய நாம் கை கொள்ள வேண்டிய கற்பனைகள் ஒரு சிலதை சீக்கிரமா சுட்டி காட்டி நாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. ஒரு செய்தி கேட்டு கைகளை தட்டி ஒரு பாடல் பாடி ஜெபித்து முடிக்கிறதல்ல. இந்த இரவு வேளையில இருதயத்தின் ஆழத்தில் இருந்து சரியான ஒரு தீர்மானத்துக்கு நேராக நாம் வர வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு இமோஷனலாக ஏதாவது காட்டி அல்லேலூயா ஓகேன்னு சொல்லி பரவாயில்லன்னு சொல்லி போகிறதுக்கு அல்ல. என்னோட வாழ்க்கையில் ஒரு சீர்திருத்தம் வர வேண்டும். பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம கவனிப்போம், கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவனுக்கு தீங்கு வராது. அல்லேலூயா. படிங்க. அவருடைய கற்பனைகள் யாவை? ஒரு சிலதை மட்டும் சுட்டி காட்டுகிறேன். ஒன்று, அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை படிக்கும் போது அப்போஸ்தலர் நடபடிகள் 17:30. ஓகே. அறியாமையில் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர்கள் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. சரி, முதலாக நாம் கை கொள்ள வேண்டிய கீழ்ப்படிய வேண்டிய கர்த்தருடைய கட்டளை மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. ஆனால் எல்லாருடைய முகத்தை பார்த்தால் பாஸ்டர் வேற கட்டளைகள் இருக்குல்ல? இருக்கு. பழைய ஏற்பாட்டில் எத்தனை கட்டளை? 10 கட்டளை. 10 கட்டளை மட்டுமல்ல, அதுக்கு மேற்பட்ட கட்டளை இருக்கிறது. ஆனால் இஸ்ரவேல் ஜனத்துக்கு தேவன் சொல்லிக் கொடுத்த கீழ்ப்படிய வேண்டிய 10 கட்டளைகள் டெக்கலோக்னு சொல்லுவோம். டெக்கலோக்னு சொன்னா அந்த 10 கட்டளைகள். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? 10 கட்டளைகளுக்கு ஞாபகம் இருக்கா? எகிப்திலிருந்து உன்னை விடுவித்து கொண்டு வந்த தேவனாகிய கர்த்தர் நானே, என்னையன்றி வேறு தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். 2, விக்கிரகங்களை உண்டாக்கவோ வழிபடவோ வேண்டாம். 3, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. 4, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 5, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவி, பிறனுடைய காளை, கழுதை, எருது, அவனுடைய வேலைக்காரன், வேலைக்காரி, வீடு, அவனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாது இருப்பாயாக என்று 10 கட்டளைகள் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா.
அதற்கு மேலே வேறு கட்டளைகள் பல இடங்களாக சொல்லப்பட்டுள்ளது. இது இஸ்ரவேலுடைய டெக்கலோக் 10 கட்டளைகளை சொல்லுகிற அந்த அதுதான் ஒரு ஷீல்டு. மதக்கை யாத்திராகமம் 20 அதிகாரத்திலும் டியூட்ரோனமி உபாகமம் 5 அதிகாரத்திலும் சொல்லப்பட்டுள்ள 10 கட்டளைகள். அல்லேலூயா. நாம் இப்ப பேசுகிறது தேவன் கட்டளை இடுகிற இந்த காலத்துக்கேற்ற சில கட்டளைகள். அது என்னன்னு கேட்டா, நான் ஒவ்வொருவரும் கை கொண்டு அப்படியே கீழ்ப்படியணும். அல்லேலூயா. ஏன்னு கேட்டா, பழைய ஏற்பாடுள்ள கட்டளைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காலத்தில் கிரட்ஸாக 2ஆக பிரித்து சொன்னார். உன் தேவனாகிய கர்த்தரை நீ உன் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் முழு சிந்தையோடும் என்ன செய்ய வேண்டும்? அன்பு கூற வேண்டும். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா. இப்ப 10 கட்டளை 2க்குள்ள கொண்டு வந்துட்டார். அல்லேலூயா. அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒற்ற வார்த்தையில எல்லாம் முடியும். கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்பட்டவர்களாக இருந்தால், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த அந்த ஆவி நமக்குள்ளேயும் இருந்தால், இயேசு கிறிஸ்துவின் மனப்பான்மை நமக்குள்ளே இருந்தால், நிச்சயமாகவே அவருடைய கட்டளைகளை கீழ்ப்படிய ஒரு கஷ்டமும் இருக்காது. அல்லேலூயா. ஏன்னு கேட்டா, அவரால் முடியாத ஒரு காரியத்தை கர்த்தர் நம்மிடம் சொல்லவில்லை. அல்லேலூயா. அப்படி இருந்தால் அவருக்குள்ளே இருந்த ஆவி நமக்குள்ளேயும் இருக்குமானால், அவர் செய்த மாதிரி அவர் சொன்ன மாதிரி எல்லாம் நம்மால் கடைபிடிக்க முடியும். ஒரு கஷ்டமும் இல்லை. அல்லேலூயா. அவர் பாரமான கோரமான கட்டளைகள் நமக்கு தரவில்லை. அவர் தந்ததெல்லாமே வெகு லெகுவான கட்டளைகள் தான் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதற்காக பணம் செலவு பண்ண வேண்டாம், அங்கும் இங்கும் அலைந்து திரிய வேண்டாம், புனித பயணங்கள் நடத்த வேண்டாம். இருக்கிற இடத்திலே கீழ்ப்படிய முடியும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சிம்பிளான கட்டளைகளை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுல முதல் கட்டளை தான் வாசித்தோம். இப்பொழுதோ அல்லேலூயா, எங்கும் உள்ள மனுஷர்கள் அனைவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் கட்டளை இடுகிறார். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்து அவர் தம்முடைய வெளியரங்கமான ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது, இயேசு பேச தொடங்கின, இயேசு கூக்குரலிட்டு பேச தொடங்கின, விளம்பரம் செய்ய தொடங்கின ஒரு முக்கிய செய்தியும் அதுதான். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 15ஆவது வசனத்திலே கர்த்தராகிய இயேசுவின் வார்த்தை சொல்லப்பட்டுள்ளது. மார்க் 1:15. காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தில் விசுவாசியுங்கள். அல்லேலூயா. சின்ன தம்பிமார்கள் எல்லாம் பைபிளை திறந்து பார்க்கணும். அல்லேலூயா. மார்க் 1:15, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தில் விசுவாசியுங்கள். யோவான் ஞானஸ்நாபகரும் இயேசுவுக்கு ஃபோரன்னராக, இயேசுவுக்கு முன்னோடியாக வந்த யோவான் ஞானஸ்நாபகரும் அதுதான் சொன்னார். நீங்கள் என்ன செய்யணுமாம்? மனம் திரும்ப வேண்டும். அதாவது மத்தேயு 3:8 படிக்கும் போது, மத்தேயு 3:8 படிக்கும் போது, மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுக்க வேண்டும் என்ற பிரசங்கம் பண்ணினார். மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்புதலுக்கேற்ற கனியை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் தலைகளை தூக்கி பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கவனிங்களே, பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய ஊழியக்காரர்கள் தீர்க்கதரிசிகள் எல்லாம் சொன்னது, தேவனிடத்துக்கு திரும்புங்கள், தேவனிடத்திற்கு திரும்புங்கள், முழு மனதோட முழு ஆத்மாவோட தேவனிடத்துக்கு திரும்புங்கள், தேவனிடத்துக்கு திரும்புங்கள் என்று அப்படியே பேசிக்கொண்டே இருந்தார். அவருடைய காலம் முடிந்து அதில் யோவான் ஞானஸ்நாபகர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால் வரும்போது அவர் பேசுகிறார், காலம் நிறைவேறிற்று, மனம் திரும்புங்கள், மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள். அல்லேலூயா. அதை தொடர்ந்து வந்த இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணினார், காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தில் விசுவாசியுங்கள்
இயேசு கிறிஸ்துவின் அல்லேலூயா சிலுவை மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், விண்ணேறுதலுக்கு பிறகு அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்த அப்போஸ்தலர்கள் சொன்னார்கள், முதலாக இயேசு கிறிஸ்துவுக்குள் விசுவாசம் உள்ளவர்களாகி மனம் திரும்புங்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 2 அதிகாரம் 38வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2:38. நீங்கள் மனம் திரும்பி, பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. கவனியுங்கள், முதலாக சொல்லப்பட்ட காரியம் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. எல்லா காலத்திலேயும் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் எங்கே பேசினாலும், எந்த இடத்துல பேசினாலும் எங்களுக்கு ஆணித்தரமாக சொல்லக்கூடிய ஒரே முக்கிய செய்தி, சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கம் பண்ணுகிற, சிலுவையிலே அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்று உயிரோடு இருக்கிற, இன்னும் தம்முடைய பரிசுத்தவான்களை சேர்க்கும்படி 2ஆம் தடவை வெளிப்பட போகிற இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுகிற அனைத்து இடங்களிலும் நாங்கள் தைரியமாக பிரசங்கம் பண்ணுகிற ஒரு முக்கிய செய்தி, மக்களே மனம் திரும்புங்கள், தேசத்து மக்களே மனம் திரும்புங்கள். இந்த வார்த்தைகளை கேட்கிற அனைவருமே, ரோடில் பயணம் செய்கிற பயணிகளே மனம் திரும்புங்கள். எத்தனையோ வருட கிறிஸ்தவ பழக்கமுள்ள கிறிஸ்தவர்களே மனம் திரும்புங்கள். இதுவரை மனம் திரும்பாமல் இருக்கிற விசுவாசியே, நீயும் மனம் திரும்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மனம் திரும்புதல் தான் முக்கியமான செய்தி. அது தேவனிடத்திற்கு மனம் திரும்பணும். அல்லேலூயா. நாம் விட்டுவிட வேண்டிய காரியங்கள் எல்லாம் விட்டு மனம் திரும்பணும். செத்த கிரியைகளை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பணும். தேவையில்லாத கிரியைகளை, ரட்சிப்புக்கென்று மோட்சத்துக்கென்று செய்து கொண்டிருக்கிற அனைத்து கிரியைகளை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பணும். இதுவே எல்லா மனிதர்களும் கீழ்ப்படிய வேண்டிய தேவனுடைய கட்டளை. அல்லேலூயா. யாரெல்லாம் மனம் திரும்பணும்னு கேட்டா, மனிதனாக பிறந்த எல்லோரும் மனம் திரும்பணும். அல்லேலூயா. அதுக்காக தான் இந்த கன்வென்ஷன் கூட்டத்தை எல்லாம் ஆயத்தப்படுத்தி ஒழுங்கு செய்து நோட்டீஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணி வால் போஸ்ட் எல்லாம் ஒட்ட வைத்து எல்லாம் வைத்திருக்கும் போது, இதெல்லாம் பல இடங்களில் பார்த்திருக்கிறேன், ஒரு எருமை மாடும் இதுக்குள்ள ஏறி வரல. ஏன்னா அதுக்கு வாசிக்க தெரியாது. இதுக்கு யாருக்காக ஒட்டி வச்சிருக்காங்கன்னு சொன்னா, வாசிக்க முடிகிற மனுஷர்களுக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா சில மாடுகள் இருக்கிறது, இது என்னன்னு தெரியாத, அதை கீறி போட்டிடும். அது அப்படி இருக்கு. அது மனுஷத்துவம் இல்லாத மாடுகள். அல்லேலூயா. அப்ப கவனிங்க, மனுஷர்கள் மட்டும்தான் அதை வாசித்து அறிந்து மற்ற யாராவது சொன்னால் புரிந்து வருவாங்க. என கர்த்தருடைய கட்டளை, அல்லேலூயா, அறியாமையில் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். அல்லேலூயா. ஆனால் இப்பொழுது ரைட் நவ் 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 18ஆம் தேதியாகிய இந்த இரவிலே தேவன் முழங்குழி தேசத்தின் மத்தியிலே கட்டளையிடுகிறார். மனுஷராக இருக்கிற எல்லோரும் தேவனிடத்திற்கு மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. எல்லா மனுஷர்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. சரி, இந்த மனம் திரும்புன்னு சொன்னா என்ன? சர்ச்சுக்கு போகிறதை மனம் திரும்புன்னு நினைக்கிறார்கள். சர்ச்சு போகிறது மனம் திரும்புதல் அல்ல. பைபிள் தூக்கி கொண்டு வருகிறது மனம் திரும்புதல் அல்ல. அல்லேலூயா. வெள்ளை ட்ரெஸ் போட்டா மனம் திரும்புதல் ஆகாது. சபையில காணிக்க போட்டா மனம் திரும்புதல் ஆகாது. சர்ச்சில் பேரும் புகழும் இருந்தால் மனம் திரும்புதல் ஆகாது. பாடல் ஆராதனை நடத்தினால் மனம் திரும்புதல் ஆகாது. பிரசங்கம் பண்ணினாலும் மனம் திரும்புதல் ஆகாது. மனம் திரும்புதல் ஒரு தனி மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, தனிப்பட்ட நிலைமையிலே பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா.
இப்போ மனுஷர்களாக உலகத்திலே பிறந்த அனைவரும் பாவிகளாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். யாராக? எல்லாரும் யாராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? பாவிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பாவிகள் என்று சொன்னாலே ஏதாவது பாவ கிரியைகள் செய்கிறதுனால் மட்டுமல்ல. பாவ கிரியைகள் வாழ்க்கையில வெளிப்படவே காரணம் உள்ளுக்குள்ளே குடிகொள்ளுகிற, உள்ளுக்குள்ளே தங்கி இருக்கிற பாவம். அது கொடும்பாவம். அல்லேலூயா. இந்த பாவம் என்கிற வார்த்தைக்கு கிரேக்க மொழியில ஹமார்டியா என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஹமார்டியா என்கிற வார்த்தையின் அர்த்தம் குறி தவறுதல், லட்சியம் தவறுதல், நோக்கம் தவறி போவுதல் என்றெல்லாம் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்களே, தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனால் பராமரிக்கப்பட்டு வருகிற எந்த மனுஷனும் தேவன் வைத்திருக்கிற தெய்வீகமான நோக்கத்தை இழந்து வாழ்ந்தால் அவன்தான் பாவி. அல்லேலூயா. அவன்தான் பாவி. அது கிறிஸ்தவனா கிறிஸ்தவன் அல்லாதவன் என்று வித்தியாசம் கிடையாது. கோயிலுக்குள்ள பிறந்து விழுந்தவராக இருந்தாலும், கிறிஸ்தவனாக பிறப்பில் உங்க சர்டிபிகேட்ல எல்லாம் கிறிஸ்தவனாக இருந்தாலும், எல்லா டீட்டெயிலும் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என்று போட்டாலும், உனக்குள்ளே கிறிஸ்து இதுவரையும் உருவாக்கப்படலைன்னா, உன்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்து இதுவரையும் வரலைன்னா நீ பாவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா. இப்ப இது யாரும் இப்படி பேச மாட்டாங்க. எத்தனையோ வருடமாக சர்ச்சில் பெரிய ஆள், எத்தனை பெரிய ஆளானாலும், பெரிய யானையை போல இருந்தாலும் மனம் திரும்பாவிட்டால் உன்னுடைய பேரு வேற ஒண்ணுமல்ல, பாவி. அல்லேலூயா. நமக்கு இங்கே பக்கத்தில் மார்க்கெட் எல்லாம் இருக்கிறது. முன்காலங்களில் இந்த வண்டி வசதி எல்லாம் இல்லாத காலத்திலையும் இப்பொழுதும் சில மக்கள் விவசாயம் செய்து காய்கறிகள் எல்லாம் இங்கே விற்க கொண்டு போவாங்க. கொண்டு போகும்போது ஓகே ஏதாவது சத்தம் போடுவாங்க. பாவக்காய், வெண்டைக்காய், படவலங்காய் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி அவங்க சத்தம் போடுவாங்க. அப்போ சீக்கிரமா வீட்டம்மார்கள் வெளியே ஓடி வந்துட்டு அவனை என்ன, ஏய் பாவக்கை சுமந்து செல்லுகிற அண்ணாச்சி என்று கூப்பிடுவாங்களா? இல்லை. பாவக்கை சுமந்து கொண்டு போனதுக்கு பேர் என்ன? எப்படி கேட்ப? பாவக்கா, ஏ பாவக்கான்னு கூப்பிடுவாங்க. அது ஏன்னு கேட்ட தலையில் இருக்கிறது பாவக்கா. அப்ப அதனுடைய பேரும் பாவக்கா. நீ எதை சுமக்கிறியோ அதுதான் உனக்கு பேரு. நீ பாவத்தை சுமந்து நடந்தால் உன்னுடைய பேரு பாவி. அதுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. அது கிறிஸ்தவ பாவி, இந்து பாவி, இஸ்லாம் பாவி அப்படி ஒன்றும் கிடையாது. தேவனுடைய நோக்கத்தை இழந்து வாழ்கிற நீ பாவி. அது பெரிய பாவி, சிறிய பாவி அப்படின்னு கிடையாது. எல்லோருமே பாவிகள். அல்லேலூயா. இப்ப சிலங்கட முகத்தை இருந்து ரெஸ்பான்ஸ் வருகிறது, பாஸ்டர் அபிஷேகம் பெற்ற நானும் பாவியா? மனம் திரும்பாவிட்டால் இப்பொழுதும் பாவிதான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னு கேட்ட தேவனுடைய நோக்கத்தை இழந்து வாழ்கிற, இதுவரை பாவத்தை அறிக்கையிடாத, கல்வாரி சிலுவையிலே நமக்காக அறையப்பட்ட இயேசுவை, நமக்காக ஒப்பு கொடுத்த இயேசுவின் அண்டை வந்து பாவத்தை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாத எவனும் எவளும் பாவியாதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ இது முக்கியமாக மூல காரணமாக பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற அனைத்து மக்களும் பாருங்க, ரோமர் 1:18 படிக்கும் போது அவங்களுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி இங்க பார்க்க முடியும். படிங்க. ரோமர் 1:18. சத்தியத்தை அநீதியினால் அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்திற்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ சத்தியத்தை அநீதியினால் என்ன செய்கிறார்கள்? அடக்கி மறைத்து வைக்கிறார்கள். சத்தியத்தை தெரிந்து கொண்டாலும் உள்ளே இருக்கிற ஆவி அதை ஒத்துக்கிடாது. ஏய்
கொஞ்சம் அமைதியாயிரு. இப்ப தீர்மானத்துக்கு ஒன்றும் விட்டு கொடுக்காத. இதெல்லாம் பேசுவாங்க. உன்னுடைய பிசினஸ் நடக்கணுமா, ஆதாயம் கிடைக்கணுமா, அவங்களுடைய பேரும் புகழும் எல்லாம் கிடைக்கணுமா, ஒத்துக்கிடாதே. மனப்பூர்வம் மனம் திரும்பாதே, எழும்பாதே, ஒப்பு கொடுக்காதேன்னு சொல்லிட்டே இருக்கும். அது பிசாசினாவி. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உனக்கு கிடைத்த இந்த நாளிலேயாவது உன்னுடைய சமாதானத்திற்கு, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே சந்தோஷத்திற்கு, நிம்மதிக்கு, நித்திய ஜீவனுக்கு ஏற்றவைகளை நீயும் அறிந்து கொண்டாயானால் உனக்கு நலமாயிருக்கும். அல்லேலூயா. இந்த செய்தி கிரவுண்டுக்கு வெளியே போகும்போதும் அநேகர் கவனிக்கிறார் என்று நன்றாக தெரியும். இந்த கிரவுண்டுக்குள்ளே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளும் தனிப்பட்ட வாழ்க்கையில இதுவரையும் இயேசுவை இரட்சகராக கர்த்தராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த இரவு வேளையில மனப்பூர்வமாக இயேசுவை இரட்சகராக கர்த்தராக ஏற்றுக்கொண்டு உங்க வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. மயக்கிடுமோ இன்னும் மாயையின் இன்பம், நயத்தாலே உந்தனை நாசமாக்கிடுமோ, மயக்கிடுமோ இன்னும் மாயையின் இன்பம், நயத்தாலே உந்தனை நாசமாக்கிடுமோ. உணர்ந்திதையுடனே உன்னதரண்டை சரண் புகுவாய் தருணம், உணர்ந்திதையுடனே உன்னதரண்டை சரண் புகுவாய் தருணம். ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆவலாயே சொன்னை அழைக்கிறாரே, ஆவலாயே சொன்னை அழைக்கிறாரே. அல்லேலூயா. இன்னும் இந்த வசனத்தை கேட்ட பிறகு உலகத்தின் சிற்றின்பங்களால், மாயின் இன்பங்களால் வளைக்கப்பட்டு உங்க நல்ல எதிர்காலத்தை, நித்திய ஜீவனை கெடுக்க கூடாது. நித்திய ஜீவனுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. அல்லேலூயா. பாவம் இன்னதென்று புரிந்து கொண்டோம். பாவம் பூரணமாக ஒரு விருட்சமாக நன்றாக வேரூன்றி நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பல பேர்கள் சொல்லுவோம், இது மீறுதல், இது அக்கிரமம், இது அல்லேலூயா கீழ்ப்படியாமை, சட்டத்தை கீழ்ப்படியாமல், கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறதெல்லாம் நன்றாக சொல்லுவோம். அல்லேலூயா. அந்த பாவம் உள்ளுக்குள்ளே தங்கி இருக்கிறதுனால்தான் பாவத்தின் கனிகள் வெளியே வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பாவத்தின் கனிகள் பாவம் என்கிற விருட்சம் யாருக்குள்ள இருந்தாலும் அதற்கேற்ற கனிகளை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. பேர் என்ன? கிறிஸ்தவன். ரட்சிக்கப்படுகிற, ஆமா. ஞானஸ்நானம் என்றைக்கு? அபிஷேகம் நான் இல்லாவிட சபையில அபிஷேகம் தெரியாது. ஆனா மனம் திரும்பல. அல்லேலூயா. அப்போ பாவத்தின் விருட்சம், பாவம் என்கிற விருட்சம் பாவத்தின் கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கிறது. பொறாமையினால், அக்கிரமங்களினால், அநியாயத்தினால், அநீதியினால், விக்கிரக ஆராதனையினால், மாம்சத்தின் கிரியைகளாக, உலகத்தின் வேஷமாக, உலகத்தினுடைய அருவருப்புகளாக பாவத்தின் கனிகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அவ்வளவு உங்களுக்கு புரிகிறது என்று நினைக்கிறேன். அப்படி இருந்த கவனிங்க, ஏதாவது ஒரு கனி பறித்து எறிந்தால் மனம் திரும்புதலாகாது. அல்லேலூயா. சில சொல்றது கேட்டீங்களா? சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க, இப்போ குடி பழக்கத்தை விட்டுட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். விபச்சாரம் விடல, களவு செய்கிறத விடல, கொலைபாதகம் விடல, விக்கிரகாராதனை விடல, குடிப்பழக்கத்தை விட்ட உடனே மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் அல்ல, ஒரு சின்ன மாற்றம், அவ்வளவுதான். அல்லேலூயா. இந்த கேஸ் எல்லாம் குடிப்பழக்கத்தை விட்டு விட்டாங்கன்னு சொல்லிட்டு கிறிஸ்துமஸ் ஈஸ்டர் வரும்போது கிறிஸ்தவ பேர்ல குடிப்பாங்க. அல்லேலூயா. யாருக்காவது அப்படி பேர் இருந்தா மன்னிச்சிருங்க.
அந்த பேரை சொல்லுகிறேன். அதனால யாராவது இருந்த மன்னிச்சிருங்க. சிலுவை முத்து, சிலுவை முத்து, சிலுவை முத்து எந்த காரணத்தினாலும் குடிப்பான். பேர் என்ன? முத்துகிறதெல்லாம் சிலுவை தான். ஆனா மோந்துகிறது அல்லேலூயா, முத்துகிறது சிலுவைன்னு பேரு, மோந்துகிறதெல்லாம் சாராயம், பிராண்டி. பிராண்டிக்கும் தமிழ் லாங்குவேஜில் பிராந்தின்னு எழுதி வச்சிருக்கு. பிரைஸ் லார்ட். பிராண்டி கடைன்னு சொன்னா பிராந்தி கடைன்னு கரெக்டாக தமிழ் எழுதி வச்சிருக்காங்க. அப்போ குடிக்கிறவங்க எல்லாம் பிராந்தன்னு அர்த்தம் தான். கன்னிகுமாரியான உங்களுக்கு தெரியும்ல. பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. சிலுவை முத்து எந்த பேர்னாலும் கொடுப்பாங்க. ஏய், இது பெரிய வெள்ளி இல்ல, இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்ட நாள் இல்ல, இந்த நாளில் நீ குடிக்காம இருக்கணும்ல. தாங்க முடியல, சிலுவையில் அடிச்சுட்டாங்க. அந்த காட்சி என்னால தாங்க முடியல, அதை மறக்கிறதுக்காக குடிச்சிட்டேன். இப்ப சிலுமத்து சனிக்கிழமை என்னாச்சு? அடக்கம் பண்ணிட்டாங்க, இல்ல பார்க்க முடியல. வெள்ளிக்கிழமை தாங்க முடியல, சனிக்கிழமை பார்க்க முடியல. ஆனா ஞாயிற்றுக்கிழமை, ஈஸ்டர் சண்டே, உயிர்த்தெழுதல ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில ஓடையில படுத்திருக்கிற சிலுமித்து இன்னைக்கு என்னடா ஆச்சுன்னு கேட்டா, உயிர்த்தெழுந்தார் இல்ல, சந்தோஷத்தினால. இப்படி நடக்கிற சிலுவைமுத்து, நீ சிலுவைமுத்து, நீ கிறிஸ்தவன் அல்ல. அல்லேலூயா. பேரு உதாரணத்துக்காக சொன்னேன். யாருக்கு அந்த பேர் இருந்து அப்படி எடுத்துடாதீங்க. அல்லேலூயா. நிறைய ரட்சிக்கப்பட்ட சிலுவை முத்து, சிலுவை பிள்ளை எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. அதனால அப்படி யாரும் நினைக்க கூடாது. கவனிங்க, இதை ஏதாவது ஒரு கிரியை மாற்றினால் மனம் திரும்புதல் ஆகாது. சிலவங்க கெட்ட வார்த்தை பேசுற பழக்கத்தை விட்டாங்க. இப்போ அதுக்கு பதிலாக மீதி எல்லாம் பேசிடுவாங்க. கெட்ட வார்த்தையாக மட்டும் பேச மாட்டாங்க. ஏன்னா ஞானஸ்நானம் பெற்றுட்டோம். அல்லேலூயா. நேரமே பாஸ்டரை அடிப்பாங்க. ஊழியக்காரங்களை பார்த்தா அவ்வளவு எரிச்சலா இருக்கும். கூட்டம் நடக்கிற இடத்துல எல்லாம் வந்து கலவரம் பண்ணுகிறது, கூட்டத்தை கலக்கி விடுகிறது, ஆராதனை நடக்கும் போது பிரச்சனை உண்டாக்குறது. இங்க பிரசங்கம் பண்ண வேண்டாம், இந்த இப்படிப்பட்ட பிரசங்கங்கள் இங்க வேண்டாம் என்னெல்லாம் சொல்லுகிறது. இப்போ அவன் சபையில வர ஆரம்பிச்சுட்டான். தண்ணீர்ல யாரோ போட்டு எடுத்துட்டாங்க. அப்ப அதனால இப்ப ஊழியக்காரங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஊழியக்காரங்கள் இப்ப சபைக்கும் பிரச்சனை இல்லை. பின்ன ஊழியக்காரங்களை யாராவது பேசினால் நல்ல பாஷையெல்லாம் கேட்டுருவாங்க. ஊழியக்காரங்களுக்கு பாதுகாப்பாக ரவுடியா நடக்கிறவன் மனம் திரும்பல. பின்ன என்னன்னு கேட்டா டிபார்ட்மெண்ட் மாறுச்சு, அவ்வளவுதான். நேரமே பாஸ்டர் அடிப்பான், உதைப்பான். இப்ப யாராவது பாஸ்டர் அடிக்க முயற்சித்தால் அவர்களை அடிப்பாங்க. அப்ப டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் மாறினது, மனம் திரும்புதல் வரல. சோதரம் சோதரம். அல்லேலூயா. இந்த டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் இல்ல, the radical change of the mind. மனதுக்குள்ள வருகிற சம்பூரணமான மாற்றம். அல்லேலூயா. அதுதான் மனம் திரும்புதல். அல்லேலூயா. உங்களோட பார்வை பார்த்தா திட்டுகிற மாதிரி இருக்கு. அப்படி நினைக்காதீங்க. கிறிஸ்துவுக்குள் நாம் மனம் திரும்பி வரணும், வாழ்க்கை கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஆயிரும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சரியான மனம் திரும்புதல் ஒரு நபருக்குள்ள வரும்போது the person became upside down, தலை கீழாக மாறுகிற ஒரு நிலைமைக்கு மாறும். தட் மீன்ஸ் நரகத்துக்கு நேராக போய்கொண்டிருந்தப்போ இப்ப பரலோகத்துக்கு நேராக, கிறிஸ்துவுக்கு நேராக திரும்பி விட்டான். அல்லேலூயா. முன்காலங்களில் ஸ்கூலில் போனேன். இப்போ பிள்ளைகளுக்கு தெரியான்னு தெரியாது. முன்காலங்களில் ஸ்கூலில் ஒவ்வொரு டீச்சர்ஸும் கிளாஸுக்கு வரும்போது ஒவ்வொரு பீரியடு முடியும் போதும் டீச்சர்ஸ் வந்து ஆல் ஸ்டாண்ட் அப், சிட் டவுன், ஸ்டாண்ட் அப், சிட் டவுன், இல்ல ஸ்டாண்ட் அப், ரைட் ஹேண்ட், தென் லெஃப்ட் ஹேண்ட், ஃப்ரண்ட், ரைட் ஹேண்ட், ஃப்ரண்ட், லெஃப்ட் ஹேண்ட், ஃப்ரண்ட், நெக்ஸ்ட். வெரி குட். About time. அதுதான் மனம் திரும்புதல். அல்லேலூயா. அந்த ஸ்ட்ரைட்டா நிக்கிறவன் நேர திரும்பி வருகிறது about time.
பிசாசின் விருப்பங்களை, பிசாசின் இஷ்டமானதை செய்து நரகத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மனிதன் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து ஜஸ்ட் ஆப்போசிட்டாக தேவனிடத்திற்கு, கிறிஸ்துவனிடத்திற்கு, பரலோகத்திற்கு நேராக திரும்புவது மனம் திரும்புதல். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த திரும்புதல் தான் நம்முடைய வாழ்க்கையில நடக்கணும். இங்கிலீஷ்ல இந்த வார்த்தைக்கு ரிப்பெண்டன்ஸ்னு சொல்லுவோம். அல்லேலூயா. இதனுடைய கிரேக்க வார்த்தை மெட்டானோயா. மெட்டானோயான்னு சொன்ன அந்த வார்த்தையின் அர்த்தம், ஸ்தோத்திரம், இந்த சொன்னது எல்லாமே அர்த்தம் தான். ரேடிக்கல் சேஞ்ச் ஆஃப் த மைண்ட், மனதுக்குள்ள வருகிற சம்பூர்ணமான மாற்றம். ரொம்ப லேட்டஸ்டான அர்த்தம்னு சொன்னால் பியாண்ட் மேட்னஸ். பியாண்ட் மேட்னஸ். மெட்டா என்று சொன்னால் பியாண்ட், அனோயா என்று சொன்னால் மேட்னஸ், மெண்டல் ரிட்டார்ட்னஸ். ஓகே, மனதுக்குள்ள மன நிலைமை பாதிக்கப்பட்ட மன நோயாளியாக இருக்கிறவன் அதை விட்டு விலகி வருகிறது தான் மனம் திரும்புதல். அல்லேலூயா. அது முழங்குழி பாஷையில சொன்னால் பைத்தியம் மாறணும். மனம் திரும்புகன்னு சொன்னா என்ன மாறணுமா? பைத்தியம் மாறணும். பைத்தியமாக இருக்கும்போது அந்த சின்ன பையன் இருக்கான்ல, தகப்பனுக்கு கீழ்ப்படியாது, அண்ணனுக்கு கீழ்ப்படியாது, வீட்டில் இருந்து சொத்து வகைகள் எல்லாம் எடுத்துட்டு போன அந்த பையன், தம்பி பையன் ஞாபகம் இருக்கா? அந்த பையனை ஞாபகம் இருக்கா? தம்பி பையன், அண்ணனும் அப்பாவும் வீட்டில் இருக்காங்க, அந்த தம்பி பையன் மட்டும் வீட்டில் இருந்து இறங்கி போயிட்டான். கையில நிறைய பணம், நிறைய ஃப்ரெண்ட்ஸு, எங்க பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸு. ஏய், அங்க போமா, இங்க போமா, அதுக்கு போமா, இதுக்கு போமா, எதுக்கும் ஆளு, கொண்டு போகிறதுக்கு ஆளு, தூக்கி சுமக்கிறதுக்கு ஆளு. ஏன்னா கையில நிறைய பணம் இருக்கு. பணம் வந்தாலே பைத்தியமாக மாறினது. அப்பா வீட்டை விட்டு இறங்கி விட்டான், பைத்தியமாக மாறிவிட்டான். ஃப்ரெண்ட்ஸ் இடையே கிடைத்தது, அவனுக்கு இஷ்டமான வாழ்க்கை வாழ்ந்தான். இப்போ எல்லாம் தொலைந்தது. இப்போ அவனை பார்க்க அருவருப்பாக இருக்கிறது. சரியாக ட்ரெஸ் இல்லை, சரியாக சாப்பாடு இல்லை, எல்லாம் எல்லாம் நஷ்டமாகி இப்போ எங்க இருக்கிறான்? யாரோடு கூட இருக்கிறான்? அதுதான் பைத்தியக்காரனின் லட்சணம். பாவத்திலே பைத்தியமாக இருக்கிறவன் பன்றிகளோடு வாழ்ந்து கொண்டிருப்பான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவன் பன்றிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பன்றிகளும் இவனை அனுமதிச்சாது, எங்க கூட்டத்திலையும் வேண்டான்னு சொல்லுது. ஏன்னு கேட்டா, உன்னை உருவெல்லாம் பார்த்தா எங்களை போல இல்ல, வித்தியாசம் இருக்கு. நீ வித்தியாசம் உள்ளவன், ஏன் இந்த கூட்டத்தில் வந்த? கொஞ்சமாவது தவிடு சாப்பிடலாமான்னு. முடியாது, இங்க தொடக்கூடாது, இது எங்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட உணவு. ஐயோ, இதுவும் கிடைக்காதா? அப்பொழுது தான் அவனுடைய புத்தி தெளிந்தது. இதுதான் மனம் திரும்புதல். பைத்தியம் மாறி தெளிந்த புத்தி வருகிறது மனம் திரும்புதல். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? மனதுக்குள்ளேன்னு வரலதான், சொன்னதுனாலதான் சொன்னீங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரியாக பாவத்தின் பைத்தியம் அவனுக்குள்ள இருக்கும்போது தகப்பன் வீட்டை பற்றி ஞாபகமே கிடையாது. தகப்பன் வீட்டுக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை அவனால் பெற்றுக்கொள்ள முடியல. இதெல்லாம் இழந்தவனாக இப்ப பார்த்தா கோலம் கெட்டவனாக இருக்கிறான். ஆனா பெண்ணான்னு தெரியாது. சிலதெல்லாம் பார்த்தா, தலைமுடி பார்த்தா அப்படி இருக்கு, ட்ரெஸ்ஸை பார்த்தா இப்படி இருக்கு. சமீபத்தில் ஒரு பஸ்ல ஏறின ஒரு பயணி இல்ல, ஒரு யாத்திரைக்காரன், ரொம்ப கூட்டமா இருந்ததுனால ஒரு சிஸ்டர் பார்த்து, ஹாய் பிரதர், கொஞ்சம் மூவ் பண்ணுங்கன்னு. பக்கத்துல இருந்து, பிரதரா, அது என்னுடைய மகா சொன்னாங்க. அது என்னுடைய மகா. இட்டிருக்கிற ட்ரெஸ்ஸும் கட்டிங்ஸும் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தா ஆண் மாதிரி இருக்கு. அதனால அவன் சொன்னது, தம்பி கொஞ்சம் நீங்க நில்லுங்கன்னு சொன்னது. அப்ப அவன் திரும்பி சொன்ன, சாரி அங்கிள், சாரி அங்கிள்னு சொல்லும் போது அது சொல்லுது, நான் அவளுடைய அம்மான். ஏன்னா பாவத்தின் பைத்தியம் உள்ள இருக்கும்போது ஆனா பெண்ணா என்று தெரியவே
தெரியாது. வாழ்க்கையின் நிலைமை ரொம்ப கொலாப்ஸ். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மனம் திரும்பினால் ஹேர் ஸ்டைலை பார்த்தா தெரியும், நடத்தை பார்த்தா தெரியும், உடுக்கிறதை பார்த்தா தெரியும். அல்லேலூயா. உள்ளுக்குள்ளே சரியான மனம் திரும்புதல் வந்தால் வெளி தோற்றத்திலே நன்றாக தெரியும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லாவிட்டால் டிஃபரண்ட் ரேஞ்ச் ஆஃப் மென்டல் ரிட்டார்ட்னஸ், மனநிலைமை சரியாகாமல் பல நிலைமையிலே இருக்கிறார்கள். அந்த நிலைமை தான் வெளி தோற்றத்திலே தெரிகிறது. அந்த பாவத்தின் பைத்தியம் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு வாழ்க்கை இயேசுவுக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்டால் அவன் பூரண மன தெளிவுள்ளவனாக வாழ்வான். அல்லேலூயா. பாருங்க, அந்த பையன் நம்ம தம்பி விட்டுறக்கூடாது. அவன் வீட்டுக்கு வந்தான், அப்பா வீட்டுக்கு வந்தான், தெளிந்த புத்தி உண்டான் சொல்லுகிறான், நான் எழும்புவேன். என்ன செய்வேன்? எழும்புவேன். மரித்தோரை விட்டு எழும்புவேன், பண்டிகளை விட்டு எழும்புவேன், எல்லா பொல்லாத கூட்டத்தை விட்டு எழும்புவேன், பாரம்பரிய கூட்டத்தை விட்டு எழும்புவேன். நான் செல்லுவேன். எங்கே? அப்பா வீட்டுக்கு செல்லுவேன். எதெல்லாம் இழந்து வந்துட்டேனோ, எங்க எல்லாம் விட்டுட்டு வந்தேனோ, என்னுடைய அப்பா வீட்டில் எனக்காக உயிர் கொடுத்து என்னை மீட்டு கொண்ட ஏசப்பா வீட்டுக்கு திரும்புவேன். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், அப்பா, நான் உன்னிடமும் உனக்கும் பரத்துக்கும் பரலோக ராஜ்யத்துக்கு விரோதமாக பாவம் செய்தேன். உன்னுடைய மகன் என்று அழைக்கப்பட நான் பாத்திரவான் அல்ல. அல்லேலூயா. அப்பா எத்தனை நாளாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். செத்து போன என்னுடைய பையன் வருவான். அல்லேலூயா. சாபத்துக்கு உட்பட்ட என்னுடைய பையன் வருவான். கடனாளியாக மாறின என்னுடைய பையன் வருவான். அடிமைத்தனத்தில் சென்று பன்றிகளோட வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய பையன் திரும்பி வருவான். என்னுடைய மகன் வருவான், வருவான் என்று எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த இரவு வேளையிலும் இந்த கூட்டத்தில் இருந்து, இந்த தேசத்தின் மத்தியில் இருந்து பாவத்திலே, சாபத்திலே, மரணத்துக்கு உட்பட்டவர்களாக, கடனுக்கு உட்பட்டவர்களாக, அடிமைத்தனத்தில் இருக்கிற ஆம் சகோதரனே, சகோதரியே, நீ திரும்பி வர வேண்டும் என்று பரலோகத்தில் இருக்கிற பரலோக பிதா உங்களை பற்றி எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த இரவிலையாவது திரும்பி வருவீர்களா, மனம் திரும்புவீர்களா என்று கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவன் வீட்டுக்கு வந்தான். அப்ப அவரை ஓடி சென்று அவரை கட்டி பிடித்து அவரை மகனாக ஏற்றுக்கொண்டு வீட்டுக்கு கொண்டு வந்து நன்றாக குளிப்பாட்டி நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு நல்ல சாப்பாடை கொடுத்து நல்ல ஊக்குவித்து அவருடைய மகனாக வைத்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவத்தின் பைத்தியம் மாறும்போது சரியான புத்தி கிடைக்கும், தெளிந்த புத்தி கிடைக்கும். அதுதான் மனம் திரும்புதல். இன்னொரு இடத்துல ஒரு வாலிபன் இருந்தான். அவன் சொன்னா ஊருக்கே அவன் அதிபதி, எல்லோரும் அவனை பயந்து தான் வாழணும். அவன் இருக்கிறான், அவனை பயந்து எல்லாரும் பயந்து அப்படியே இருப்பாங்க. அப்படிப்பட்டவன் கல்லறைகள்ல தங்கி இருந்தான். அவனுக்குள்ள எத்தனை பிசாசு? அந்த கல்லறையில தம்பி இருந்த வாலிபனுக்குள்ள எத்தனை பிசாசு இருந்தது? 12, 16, 6000 பிசாசு. எத்தனை பிசாசு? இங்க 1, 2 உள்ள இருக்கும் போது வீட்டிலேயும் சமாதானம் இல்லை, சபையிலேயும் சமாதானம் இல்லை, தேசத்திலேயும் சமாதானம் இல்லை. ஆனா ஒருத்தனுக்குள்ள 6000 இருந்தால் அவனோட நிலைமை என்ன? அல்லேலூயா. அப்படிப்பட்ட 6000 பிசாசுகளை ஏற்றுக்கொண்டு நடக்கிறான். இயேசுவை கண்டு சொல்ல, ஐயோ இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீரான்னு. என்ன புத்தி தெளிய போகுது, பிசாசு ஓட போகுது. அல்லேலூயா. 6000 பிசாசை இயேசு ஒற்ற வார்த்தையில துரத்தினார். இப்போ அன்னைக்கு இயேசு ஒற்ற வார்த்தையில துரத்தினார். இன்னைக்கு 1, 2 இருந்தாலும் 1000 வார்த்தை சொன்னாலும் போகாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அது அங்கேயும் நடிக்கும், இங்கேயும் நடிக்கும், எப்படி வேணுமோ நடிக்கும். அப்படிப்பட்ட பிசாசாக இருக்கிறது. அந்த காலத்துல இயேசு ஒற்ற வார்த்தையில போன்னு சொன்ன உடனே அதெல்லாம்
போச்சு. போன அது ஒரே ஒரு காரியம் கேட்டது, இப்பொழுது நரகத்தை விடக்கூடாது, எங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிறாங்க. யாரு? ஒருத்தன் பன்றி கூட்டத்தில் இருந்து தெளிந்த புத்தி உள்ளவனாய் அப்பா வீட்டுக்கு வந்துட்டான். இப்போ ஒருத்தன் தெளிந்த புத்தி இல்லாமல் இருந்துட்டு அவனுக்குள்ள இருக்கிற பிசாசு கேட்கறது, எங்களுக்கு எங்க போகணும்? உங்களுக்கு பயங்கர இஷ்டமான ஒரு குரூப், எங்களை அனுப்பிடுறீங்களா? எங்க விடணும்? அந்த பன்றி கூட்டத்தில் விடணும். அப்போ அந்த பன்றி கூட்டத்தில் போனது, அங்க கிட்டத்தட்ட எத்தனை பன்றி இருந்ததா? எத்தனை பன்றிகள் இருந்தது? 2000 பன்றி. அப்போ ஒவ்வொரு பன்றிக்கும் எத்தனை பிசாசு கிடைச்சிருக்கும்? அது முழங்குழி கணக்கு தப்பு. ஒவ்வொன்றுக்கும் 3 விதம் கிடைச்சிருக்கு. ஒவ்வொரு பன்றியிலும் 3 பிசாசு. அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க, ஒன்னே கொண்டு சமாதானம் இல்லை. 3 ஏறுனா நேர கொலைதான், அப்படியே கடலுக்கு போயிடும். அப்போ ஒன்று சொல்லுது இங்க போவோம், மற்ற சொல்லுது இல்லை இங்க போவோம், மற்ற சொல்லுது இல்லை நேரே போவோம். அப்போ எல்லாம் கூட லெஃப்ட் ரைட் அடிச்சது. 3 பிசாசு கூட கூடி சேர்ந்து ஒன்றுக்கு ஒன்றுக்குள்ள இருந்து பன்றிகள் இல்லை, தலை நிவர்த்து பார்க்கவே பார்க்காது, குனிஞ்சு தான் போவோம். சொல்லிட்டு அப்படியே போய் என்ன சொன்னா லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் ஆயிடுச்சு. நேர போச்சுங்க கடலுக்கு. அப்ப கடல் திரை, கடல் அலைகள் அப்படியே எதிரேற்று வருகிறது. எஸ் we are ready ன்னு சொல்லி அப்படி சொல்லி குதிச்சிட்டாங்க. எல்லாம் 2000 பன்றிகள் அங்கே செத்து மாண்டு போனது. அப்படிதானா? அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பிசாசு விட்டு போன மனிதன் தெளிந்த புத்தி உள்ளவனானான். அவனுக்கு என்ன கிடைத்தது? தெளிந்த புத்தி கிடைத்தது. அவன் தெளிந்த புத்தி உள்ளவனாய் ஓடி எங்க வந்திருக்கிறான்? அப்போதான் தெரியுது, ஐயையோ இத்தனை நாளும் வஸ்திரம் போடாமலா இருந்தேன். அவன் ஓடி போய் வஸ்திரம் போட்டான். வஸ்திரம் போட்டு இயேசுவின் பாதமண்டை வந்து இருந்தான். சொன்னான், நான் இந்த இடம் விட்டு போக மாட்டேன். இயேசு சொன்னார், இறங்கி சென்று ஊழியம் செய். அல்லேலூயா. நீ சென்று ஊழியம் செய். அல்லேலூயா. அவன் சென்று அவனுடைய ஊர் எங்கும் சொன்னான், கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம், கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மை தானே. ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மை தானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை முடிக்கிறதுக்கு முன்னால் நான் கேட்கிறேன், நமக்குள்ள சரியான தெளிந்த புத்தி வந்திருக்கிறதா? நம்முடைய சகோதரனுக்கு விரோதமாக பேசும்போது, ஊழியத்துக்கு விரோதமாக பேசும்போது, சபைக்கு விரோதமாக பேசும்போது, சொந்த உடன் பிறப்புகளுக்கு விரோதமாக பேசும்போது, ஒரே அப்பத்தை பிட்டு அதிலிருந்து புசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக சாப்பிடும் போது எனக்கு தெளிந்த புத்தி இருக்கிறதா? அதற்காக நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், புத்தியில் தெளிவுள்ளவர்களாய் பரலோக ராஜ்யம் சேர வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிடுகிறார். எல்லா மனிதரும் மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. அதற்காகவே அவர் உலகத்திலே வந்து நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு நமக்காகவே ஒப்பு கொடுத்தார். அந்த சிலுவை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாயிருக்கிறது. அந்த சிலுவையை மட்டும்
மட்டும் பார்த்து கொண்டு ஒரு நிமிடம் முழங்காற்படியிடுவோம். ஆரோக்கியமுள்ளவர்கள் முழங்காற்படியிடுவோம். சடங்குக்காக அல்ல, மனம் திரும்புதலுக்காக. எஸ், வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இதுவரையும் தெளிந்த புத்தியிலே வாசமிட முடியாமல் மனம் திரும்பாமல் இருக்கிற அனைவர் இந்த இரவு வேளையிலே மனம் திரும்ப வேண்டும். கதறி கூப்பிடுங்க, இயேசுவே நான் இன்னும் ஒரு பாவியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இயேசுவே நான் இப்போது ஒரு பாவிதான். என்னுடைய பாவங்களுக்காக நீர் சிலுவையில் அடிக்கப்பட்டீர், எனக்காக இரத்தம் சிந்தினீர், எனக்காக பாவ மன்னிப்பை எனக்காக ஆயத்தப்படுத்தினீர். அப்பா உம்மண்டை வருகிறேன், என்னையும் ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா என்னிடம் மன்னியும். என்னுடைய ரகசிய வாழ்க்கையிலே, என்னுடைய பரிசுமான என்னுடைய பல பாவங்கள் இருக்கிறது. இன்னும் மன்னிக்கப்படாத பல பாவங்கள் மறைந்திருக்கிறது. நான் செய்து கூட்டின பல பாவ கிரியைகள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இந்த நாள் வரையும் பாவம் என்கிற விருட்சம் என்னுடைய வாழ்க்கை இருந்து பிழிந்து எரியப்படாவிட்டால் நான் இன்னும் பாவிதான். அப்பா இன்னும் பாவியா இருக்க நான் விரும்பவில்லை. உம்மிடத்தில் வந்து மன்னிப்பு, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அப்படியே கதறி ஜெபிப்போமா? அர்ப்பணித்து ஜெபிப்போமா? சர்ச்சில் வருகிறது, சர்ச்சு காரியங்களை செய்கிறது நல்லதுதான். ஆனால் ஆணித்தரமாக அடிப்படையாக மனம் திரும்பி இருக்கிறோமா? நம்மை நிதானித்து பார்ப்போம். இல்லாவிட்ட இந்த வேளையில கல்வாரி சிலுவையில் இருந்து நமக்காக வடிகிற அந்த ஒரு சொட்டு ரத்தம் நம்முடைய உள்ளத்தில் வீழப்படுவதாக. அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லா பாவங்களை போக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. தன்னுடைய பாவங்களை மீறுதல்களை மறைக்கிறவன் அவன் ஒரு போதும் குணமடைய மாட்டான். அவை ஏற்று சொல்ல, அவை எல்லாம் அறிக்கையிட்டு மனம் திரும்பும் போது ரட்சிப்பு கிடைக்கும், மன்னிப்பு கிடைக்கும். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அன்பான சகோதரனே, சகோதரியே, அன்பான தம்பி, தங்கை, இந்த இரவு வேளையில் உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். சிலுவை என்று நமக்காக தூங்கின இயேசுவை பாருங்கள், நன்றாக பாருங்கள். எவ்வளவோ கோரமான சிலுவை சுமந்து கொண்டு நமக்காக கல்வாரியை இலக்கிட்டு நடந்து செல்கிற இயேசுவை நம்முடைய கண்கள் பார்க்கட்டும். பார்த்திருமேனி வாரடியேற்றவர் பார சிலுவை தன்னை சுமந்து சென்றனரோ. பார்த்திருமேனி வாரடியேற்றவர் பார சிலுவை தன்னை சுமந்து சென்றனரே. பாவமும் சாபமும் சுமந்தாரே உனக்காய், பயமின்றி வந்திடுவாய். பாவமும் சாபமும் சுமந்தாரே உனக்காய், பயமின்றி வந்திடுவாய். ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து, ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆவலையே சுந்தரி அழைக்கிறாரே. ஆவலையே சுந்தரி அழைக்கிறாரே. மாயக்கிடுமோ இன்னும் மாயேனும் நயத்தாலே உந்தனை நாசமாக்கிடுமோ. மாயக்கிடுமோ இன்னும் மாயேனோ நயத்தாலே உந்தனை நாசமாக்கிடுமோ. உணர்ந்திரையுடனே உன்னதரண்டை சரண்புவாய் தருணம். உணர்ந்திரையுடனே உன்னதரண்டை சரண்புவாய் தருணம். ஆணிகள் பாய்ந்த கரங்களை சகோதரனே, சகோதரியே, புதியோரே, சிறியோரே, ஆவலாயே சுன்னை
அழைக்கிறாரே. கிருபையின் வாசல் அடைவேடும் முன்னே மரணத்தின் சாயல் இணைந்திடுவாயே. கிருபையின் வாசல் அடைந்திடும் முன்னே மரணத்தின் சாயல் இணைந்திடுவாயே. உருவாக்கியே புது சிருஷ்டியில் வளர கிருபையும் அளித்திடுவார். உருவாக்கியே புது சிருஷ்டியில் வளர கிருபையும் அளித்திடுவார். ஆணிகள் கல்வாரி சிலுவை காட்சி நன்றாக பார்த்துக்கொடும் நண்பனே, சகோதரா சகோதரி, தம்பி தங்கை, இந்த இரவு வேளையிலே உனக்காக நீட்டப்பட்ட கரங்களை பார்த்து உன்னை ஒப்புக்கொடு. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடு. அழைக்கிறாரே. இயேசுவல்லாது ரட்சிப்பு தருவோர் ரட்சகர் வேறு இகமதிலுண்டோ? இயேசுவல்லாது ரட்சிப்பு தருவோர் ரட்சகர் வேறு இகமதிலுண்டோ? அவர் வழி சத்தியம் ஜீவனுமாமே, அவரே உன் நாயகரே. அவர் வழி சத்தியம் அறியாமையினால் பாவம் செய்தோம், பாவத்திலே வாழ்ந்து வந்திருக்கிறோம். இந்த நாள்களில் பாவிகளாக இருக்கிறோம். பாவம் எங்களை ஆண்டு கொண்டே இருக்கிறது. இந்த கரங்களினால் ரத்தம் சிந்தினுடைய கரங்களால் எங்களை பிடித்து எங்களை அணைத்து ஆசீர்வதியும் அப்பா. பாவங்களை கழுவி சுத்தமாக்கும், பாவங்களை கழுவி சுத்தமாக்கும். ரகசிய பாவங்களை மாற்றும், ரகசிய பாவங்களை எங்களை மாற்றும் ஆண்டவரே. ரகசியமான பாவங்களை மாற்றும். ஒரு புதிய சிருஷ்டியாக மாற உமக்கென்று வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுக்க, மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுக்க, மனம் திரும்புதலுக்கேற்ற வாழ்க்கை வாழ, கிறிஸ்துவுக்கேற்ற பரிசுத்தமான வாழ்க்கை வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. Praise the Lord. Hallelujah. சகோதரனே சகோதரியே, தேவனுடைய பிள்ளைகளே, அங்காங்கே இருந்த சத்தத்தை கேட்டு வசனத்தின் செய்தி கேட்டுக்கொண்டு அனைவருமே இந்த இரவு வேளையில நீ கிறிஸ்தவனாக இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறவர்களாக இருக்கலாம், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று நீங்க சந்தோஷமா சொல்லுகிறவர்களாக இருக்கலாம். ஆனால் கேட்ட வசனத்தின் அடிப்படையில் ஒரு சரியான தெளிந்த புத்தி உள்ளவர்களாக மனம் திரும்புதலுக்கேற்ற வாழ்க்கை வாழ்ந்து மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுக்க இந்த இரவு வேளையில எத்தனை பேர் உங்களை ஒப்புக் கொடுக்கிறீர்கள்? அப்பா, தெளிவாக வசனத்தை கேட்டோம். இன்னும் தெளிந்த புத்தி இல்லாதவர்களை வாழ்ந்தால் நாங்கள் பிசாசின் ஆவியினால் நிரப்பப்பட்டு பாவ கிரியைகளால் நிரப்பப்பட்டு பரலோக ராஜ்ய பாக்கியத்தை இழந்தவர்களாக நரகத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட எங்களை திருப்பி பரலோக வாசிகளாக மாற்றுவதற்காக நீர் சிலுவையில் அடிக்கப்பட்டீரே. நம்முடைய இரத்தத்தால் எங்களை கழுவும், நம்முடைய கை கரங்களால் எங்களை அரவணைக்கும் ஆண்டவரே. இந்த இரவுகளிலும் கூட ஒரு சரியான மனம் திரும்புதல் வாழ்க்கையில உண்டாகி மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுக்க நான் வாஞ்சிக்கிறேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்தவர்கள் மட்டும் தங்களுடைய வலது கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி காட்டுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. உயர்த்தப்பட்ட எல்லா கரங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி மன தெளிவுள்ளவர்களாய், வசனத்தில் தெளிவுள்ளவர்களாய் உமக்கென்று வாழ உங்கள் பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டும் ஆண்டவரே. சின்ன வயதில் இருந்து அவர்கள்
இருக்கிற எல்லா நிலைமையிலும் மன தெளிவுள்ளவராய் வாழ்ந்து கிறிஸ்துவுக்கு பிரியமான வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து தேவனுக்கு பிரியமானதை செய்து உம்முடைய கற்பனையை கை கொண்டு அதற்கேற்ற வாழ்க்கை வாழ தேவன் கிருபை பாராட்டுவதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரங்களால் பிடித்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.